வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸை தொடர்ந்து விசிகாவும் கூட்டணி விட்டு வெளியேறுகிறது. வார்த்தையை விட்ட ஆராசா, வலுக்கும் எதிர்ப்புகள், இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக பொது நலத்துடன் ஒரு வீடியோவை நான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ என்னன்னு கேட்பீங்க நீங்க. இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த வீடியோவில் பேருந்தானது வரிசையாக நிற்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்கிறேன். ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்காது. ஏன்னா இந்த பேருந்துகள்லாம் எதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, திராவிட இளவரசராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக வருகிறார் போல் இருக்கிறது. அவரை வரவேற்பதற்கு பெரும் கூட்டம் வரணும் இல்லையா? அவர்களை எல்லாம் அழைத்து வருவதற்கு பேருந்து வேண்டும் இல்லையா? அதற்காக அரசு பேருந்தை தமிழக அரசாங்கமானது சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருக்கிறது. ஸோ மக்கள் வரி பணத்தில் மக்கள் சேவைக்காக வாங்கப்பட்ட பேருந்து இங்கே திராவிட இளவரசருக்காக வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சட்ட விதிமீறல் பாருங்களேன். இதை பற்றியெல்லாம் ஊடகம் பேசவே பேசாது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகமானது சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி பேசியது. அப்போ அதிமுக காரங்க கேட்டாங்க, இதுக்கெல்லாம் கூட ஊடகம் குரல் கொடுக்கணும், உள்ளூர்ல இருக்கிறவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாவே போதும், பிரச்சனையை தீர்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற போது, ஊடகத்துக்கென்று ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. ஜனநாயகத்தில் 4வது தூணு. அந்த பொறுப்பை உணர்ந்து ஊடகமானது செயல்படுகிறது அப்படின்னு அதிமுக ஆட்சியில முட்டு கொடுத்தாங்கப்பா திமுகவினுடைய கைகூலிகள் ஊடகத்தில் இருந்துகிட்டு. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடந்திருக்கிறது. ஏன் இது அநியாயம் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்காக சொந்த ஊர் போயிருக்கிறாங்க மக்கள். அவங்க திரும்பி மீண்டும் சென்னையோ இல்ல பெருநகரங்களுக்கோ வரணும் வாழ்வாதாரத்துக்காக. அப்போ இந்த அரசு பேருந்துல தானே ஏறி வரணும்னு சொல்லிட்டு காத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பேருந்து கிடைக்குதா இல்லையா நமக்கு தெரியல. ஆனா திரும்பி வருகின்ற போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது பல இடங்களில், அதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி ஆம்னி பேருந்தினுடைய கட்டணமானது எக்கச்சக்கமா உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பேருந்தை இங்க கொண்டு வந்து நிறுத்தினது அநியாயம் என்று நினைக்கின்றேன். கன்னியாகுமரியிலிருந்து நம்ம சென்னை வர வேண்டும் என்றால் 6000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு அல்ல, ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய். சாதாரண மனிதன் அரசு பேருந்துல ஏறுவானா இல்ல ஆம்னி பேருந்துல ஏறுவானா? 100 கிலோமீட்டர் நீங்க போனோம்னா ஆம்னி பேருந்துல இந்த பொங்கல் தருணத்துல 3000 ரூபாய். இஷ்டம் வந்தா ஏறு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. ஸோ இவ்வளவு இடர்பாடுகள் மக்களுக்கு இருக்குது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக இந்த பேருந்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்கன்னா எந்த பகுதி மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா? ஏன்னா திமுக இருக்கிறவங்களாம் என்ன முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐயா பொங்கலுக்கு சிறப்பு பேருந்தை விட்டாங்களா இல்லையா? விட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல இருந்து திரும்பி வரவங்களுக்கு சிறப்பு பேருந்து விட்டாங்களா இல்லையா? விட்டாங்க. அப்புறம் இந்த பேருந்துலாம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக யாரெல்லாம் ஊருக்கு போறாங்களோ அவங்கெல்லாம் கொண்டு போய் வரதுக்காக சிறப்பு பேருந்து விட்டாங்களே, அந்த பேருந்து நினைக்கிறீங்களா? இல்ல ஊர்ல இருந்து திரும்புகிறாங்களே அவங்களுக்காக விட்ட சிறப்பு பேருந்து நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அந்தந்த பேருந்து அங்கங்க ஓடிட்டு தாங்க இருக்குது. அதை தாண்டியும் இங்க மக்கள் தலைவர் வருகின்றார், துணை முதல்வர் வருகின்றார். அவரை வரவேற்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சேவையாற்றக்கூடியவர்களுக்கு இதை கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க முட்டு கொடுக்கறாங்க. ஆனா இந்த பேருந்துலாம் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? நகரத்திலிருந்து கிராமத்துக்கு போகுது இல்லையா, அந்த பேருந்துகள் தான் இவை. கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பான் தெரியுமா? அடா இந்த அரசு பேருந்து என்னைக்குடா சரியான நேரத்துக்கு வந்திருக்குது, என்னைக்குடா நாள் தவறாம வந்திருக்குது, அதனால இன்னைக்கு வராதடே, நான் பாட்டுன்னு பைக் எடுப்போம் போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசு பேருந்து வராது என்ற மனநிலை இருக்காங்க தெரியுமா? அந்த ஊர்ல எல்லாம் கட் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இது அநியாயத்திலும் அநியாயம். சரி, நீ எங்கிருந்து இதை எடுத்த அப்படின்னு கேட்பீங்க. வாட்ஸ்அப்ல தாங்க வந்தது. இந்த வீடியோவானது சமூக வலைத்தளத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது. சரி, சமூக அக்கறை ஊடகத்தில் இருக்குதுன்னு சொல்லிச்சுல, அந்த ஊடகம் பேசல, அப்புறம் சோசியல் மீடியாவில் நம்மளாவது பேசலாம் இல்லையா? ஏன்னா அவதிப்படுகின்ற மக்களுக்கு நாம சிறு அணிலா இருக்கலாம்ல. அதனால இனிமேலும் அரசாங்கமானது மக்களை வதைக்காம, நீங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவரை வரவேற்பதற்கு ஆட்களை கூட்டு வரணும், வந்தவங்க திரும்பி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனையோ தனியார் பேர் வந்திருக்குது, அவற்றையெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வரலாம். ஆனால்
மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக வாங்கப்பட்ட பேருந்தை இப்படி கொண்டு வந்து வரிசையாக நிற்க வச்சு மக்களை அவதிக்குள் ஆக்காதீங்க. தேர்தல் நேரத்திலும் இவ்வளோ பெரிய ஆடம்பரங்கள் தேவையா? நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், முதல்வருக்கு கூட தெரியாமல் நடந்திருக்கலாம். அதனால் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். ஏன்னா நம்ம அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் இடத்துலையும் முதல்வர் இடத்துலையும் பெரிய நல்ல பேர் வாங்கணும் என்பதற்காக ஆட்களை கூட்டி காட்டி திமுக இருக்கின்ற செல்வாக்கு பாத்தியா, அதுலேயும் இந்த பகுதியில கட்சியை நான் எவ்வளவு பெருசா வளர்த்திருக்கேன் பாத்தியா, திமுக ஆதரவு நிலையை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் பாத்தியா, எவ்வளவு கூட்டம் பாத்தியா அப்படின்னு ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசு பேருந்தை பயன்படுத்தி ஆட்களை கூட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட காட்டி நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காகவே இதை செய்யறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ராசா அப்படின்றத நீங்க சொல்லிவிட்டு, இப்போ காங்கிரஸை தொடர்ந்து விசிகாவும் கூட்டணி விட்டு வெளியேறுகிறதா அப்படின்ற கேள்வியோடும் முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அவர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சாதி தலைவராகவும் தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு தருணங்களில் இதுபோன்று ஒருமையிலும் சாதி தலைவராகவும் சித்தரித்து பேசி வருகிறார். இவர் RSSின் கைக்கூலியாக இருப்பாரோ என்கிற அச்சம் எங்களுக்குள் இருக்கிறது. திமுக கூட்டணி உடைப்பதற்காகவும் தன்னை தாழ்த்தப்பட்டவரின் தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு கேட்பீங்க. ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தொல் திருமாவளவன் அவர்களை வந்து சாதிய தலைவராகவே எப்போதும் பேசுகிறாராம். ரெண்டாவது, இவரை தன்னை ஒரு பட்டியலின தலைவராக மாற்ற முயற்சிக்க நினைக்கின்றாராம். மூன்றாவது, தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்ளலாம் நினைக்கின்றாராம். ஐந்தாவது, இந்த திமுக விசிக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று ஐடியா பண்றாராம். ஆறாவது, இவர் RSS கைகூலியா இருப்பாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா எல்லோருக்குமான தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து சாதிய தலைவராக கட்டமைக்கின்றாராம். இது ஏதோ ஒரு நாள் மட்டும் நடக்கல, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாராம். அதனால தன்மானத்தை விட்டு கௌரவத்தை விட்டு நம்ம திமுக கூட்டணியில் இருக்கணுமா, ராசா மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நாம ஏன் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு பெரம்பலூர்ல விசிக மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கி அங்க இருக்கின்ற மக்கள்லாம் வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள். ராசாவுக்கு நான் தடித்து போய்விட்டது, உடனடியாக திமுக நடவடிக்கை எடுக்கணும், இல்லை என்றால் நாம கூட்டணி விட்டு வெளியே வரணும். இவ்வளவு அசிங்கப்பட்டு ஓபிசியினுடைய இடஒதுக்கீடுக்காக போராடினவரா திருமாவளவன் 27% ஓபிசிகளுக்கு பெற்றுக் கொடுத்தாராம். இப்படி எல்லா மக்களுக்கும் போராடக்கூடிய எங்க தலைவரை போய் சாதிய தலைவர்னு சொல்றிய அப்படின்னு வந்து வெறும் சாதிகாரனே இறங்கிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு திருமாவளவனுக்காக பேசிட்டு இருக்கின்ற போது ராசாவுக்கு களத்துல திருமாவளவன் பின்னாடி யார் இருக்கிறாங்க நல்லா தெரியுது. சாதிகாரன் தவிர நம்முடைய தொல் திருமாவளவன் பின்னாடி யார் இருக்க போறான்? ரெண்டு பேர் தான் இருப்பான். ஒன்னு சிறுபான்மையர் என்று சொல்லிட்டு மதம் மாறணும் இருக்க போறான். ரெண்டாவது பட்டியலினத்தை சார்ந்தவங்க இருக்க போறாங்க. மூன்றாவது பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணணும், பையனை கல்யாணம் பண்ணணும், அவன் தான் திருமாவளவனை தூக்கி கொண்டாட போறான். மற்றபடி யாரோ ஓபிசில இருந்து திருமாவளவனை தூக்கி கொண்டாடுறவன் ஒன்னு கண் இல்லாதவனா இருப்பான், இல்லைனா மூளை மயங்கி போறவனா இருப்பான். அதனால ஓபிசி சமூகத்துல நம்ம திருமாவளவன் அவர்களை எல்லோருக்குமான தலைவர் வந்து எவனும் சொல்ல மாட்டான். ஆரம்பத்திலும் சரி இன்னைக்கும் சரி ஓபிசி சமூகத்தை எப்படி திருமாவளவன் பார்க்கிறார் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும். அதனால விசிகாவில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு திருமாவளவன் அவர்களை வந்து ஓபிசிக்கான தலைவராகவும் இல்லை எல்லோருக்குமான தலைவராக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. ஏன்னா அவர் சாதியை வச்சு தான் அரசியல் பண்ணுறாரு, குறிப்பாக வன்னியர்களுக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ணுறாரு. அதனால அவர்லாம் முழுக்க முழுக்க சாதிய தலைவர் தான். ராசா பேசுனதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு இந்த வீடியோ தாங்க காரணம். மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்கேருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனால் இங்கே இருக்க வேங்கை வேலுக்கு ஏன் முதல்வர் போகலைன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? அது இல்லை வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூரோட டென்சிட்டி ஒன்று நினைக்கிறீங்களா? எல்லாமே அநீதி தானே சார்? இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேங்கை வயல் பிரச்சனை என்பது சாதாரண விஷயமா போச்சு நம்ம ராசாவுக்கு. அதுலேயும் இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் இவ்வளோ அநீதி நடந்திருக்கிறது, இன்னும் அநீதி செஞ்சவங்களை ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது ராசா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க காவல்துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு தெரியலைங்க,
அந்த ஊர்ல இருக்கிறவங்களே வந்து இவங்க தான் வந்து எங்களுக்கு எதிராக இருந்தாங்க, இவன் தான் எங்களுக்கு எதிராக பேசியிருந்தான் அப்படின்னு யாருமே கை காட்ட முடியலங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, அவங்களுக்குள்ளேயே போட்டி இருந்து அவங்களுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்துட்டு இருக்காங்க, அதனால தான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கூட அங்க இருக்கின்ற மக்கள் குழுவே கொடுக்க மாட்டாங்க. சார் இன்னை வரைக்கும் உங்களால செஞ்சது யார், ஏன் மறைக்கணும்னு கேட்க முடிஞ்சதா? ஒரு டவுட் இருக்கும்ல. திருமாவளவனா இருக்கட்டும், வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும், அரசியல் அவர் அரசியல், நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்க்குறேன். நான் இன்னும் அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் விட்டுருங்க, யாராச்சும் சொல்ல சொல்லுங்க, நேம் அவுட். அதை செய்தது ராஜான்னு சொல்லு, ராஜா விசாரிப்போம். அதை செஞ்சது காமராஜன் சொல்லு, அவர் சார் யூ ஆர் நாட், வி ஆர் நாட் ஏபிள் டு நேம் அவுட். இப்போ வேங்க வயல்ல தண்ணியில மலம் கலத்துட்டாங்க அப்படின்னு பேசுகின்ற எல்லாரும், இல்ல அதுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற எல்லா சாதிய தலைவர்களும் இவன் தான் பண்ணான் அப்படின்னு யாராவது கை காட்ட சொல்லு. அதனால அங்க நடந்தது போட்டியினால ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக முதல்வர் அங்க போனோமா அப்படின்னு கேட்டுட்டு மணிப்பூரையும் நீங்க வேங்க வயலும் ஒன்னா வச்சு பாக்குறீங்கன்னா, வேங்க வயல் என்பது சின்ன விஷயங்க, அது அநீதி தான், ஆனா அது கண்டிக்கணும் தான். ஆனா மணிப்பூருடன் ஒப்பிடலாமா? மணிப்பூருடைய டென்சிட்டி எவ்வளவு பெருசு, அங்க என்னெல்லாம் நடந்திருக்குது, பெண்களை எப்படி மானபோகம் படுத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு, எத்தனை சர்ச்சை இடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மணிப்பூர்ல நடந்தது அநியாயங்கிறாரு. ஆனா வேங்கவையில நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, எவனோ ஒருத்தன் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக பாக்குறார். ஆனா இளைஞர் சமுதாயமானது சிறப்பான கேள்வியை ராசா கிட்ட கேட்கிறாங்க. யோயோ கம்முனிரியா, மணிப்பூர் பிரச்சனையாவது வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே அது இருக்குதியா? ஆண்டு காலமாக மணிப்பூர் பிரச்சனையானது கொழுந்து விட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. மணிப்பூர்ல தான் ராணுவ ஆயுத சட்டம் போட்டிருந்தாங்க, அதை எதிர்த்து தான் இரோம் சர்மிளா என்கின்றவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் அந்த சட்டத்தை நீக்கினாங்க. இப்பதான் மணிப்பூர் ஆனது சுதந்திரமா இருக்கிறது. வன்முறை என்பது மணிப்பூருடைய ஜீன்லே ஊறி போய் இருக்குது. அங்க இடஒதுக்கீடு பிரச்சனை, அதனால அங்க நடப்பது 2 சமூகங்களுக்கு இடையான பிரச்சனை கிடையாது, சமூக நீதிக்கான பிரச்சனை. அதை எப்படி கையாளணுமோ அப்படிதான் கையாள முடியும். ஆனா இது ஒரு சாதிக்கு எதிராக இன்னொருத்தன் பண்ணியிருப்பது போல தெரியுது. இதுக்கு போய் முதல்வர் பார்வையிட்டு வந்து இனிமே தமிழகத்தை இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும். அதுலயும் எத்தனையோ பேர் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறாங்க, அப்போதெல்லாம் வேங்க வயல்ல நடந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல. அது மட்டும் இல்ல, வேங்க வயல்ல நடந்த பிறகு பல குடிநீர் தொட்டிகள்ல பல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மலம் கலந்ததாக குற்றச்சாட்டு வந்தது. அது உண்மையா பொய்யோன்னு தெரியல. ஆனா பாசின்னு சில பேர் சொன்னாங்க, ஆமா மலம் தான் கலந்துருக்காங்க சில பேர் சொன்னாங்க. இப்படி பல்வேறுபட்ட இடங்கள்ல குடிநீர்ல வேங்க வயல்ல நடந்த பிறகு நடந்திருக்குது. அப்ப வேங்க வயல்ல எவன் கலந்தானோ இந்த குடிநீர்ல மலத்தை, அவன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தோம்னு வச்சுங்களேன், சட்டத்தின் முன்பு நிறுத்தின்னு வச்சுங்களேன், கண்டிப்பா மற்ற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்காது. ஆனா ராசா பொறுத்த வரைக்கும் வேங்க வயல்ல நடந்தது ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லி கடந்து போக, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் யாரையாவது அவமதிக்க வேணும், அசிங்கப்படுத்தணும்னா மலத்தை கொண்டு போய் தண்ணியில போடுறான், யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சோ பழி வாங்குவதற்கு மலம் ஆயுதமாக மாறி போச்சு. அதுக்கு வேங்க வயலானது வழிகாட்டி இருக்கிறது. முதல்வர் போய் அங்க போய் யாரையும் பார்க்கல, அது ஒரு சின்ன பிரச்சனையா. மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேச போயிட்டார். பெரிய அறிவாளின்னு இவருக்கு நினப்பு. ஏன்னா எத்தனையோ பேர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். மணிப்பூர் பிரச்சனை இன்னைக்கு மட்டும் தான் நடக்குதா? இன்னைக்குதான் மணிப்பூர் பிரச்சனை குறைஞ்சிருக்குது என்ற குறைந்தபட்ச நடுநிலை தன்மை கூட ஆராசா கிட்ட இல்லாம மணிப்பூர் பிரச்சனை எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் என்ன சாதி தலைவரா, நாங்க ஏன் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராசாவுக்கு எதிராக உதித்து எழுந்திருக்கிறாங்கப்பா. விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுடைய நிலைப்பாட்டில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? காங்கிரஸ் கூட இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிக இடங்கள், இது ரெண்டும் தந்தா தான் திமுக கூட்டணி, இல்லை என்றால் நாங்க வெளியே வந்துருவோம் அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. அவங்களுக்கு தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் கிடையாது. ஆனா இங்க விசிகா கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருங்கிறாங்க. ஆனால் பாஜக ஒண்ணுக்காகவே வந்து திமுக கிட்ட நாம 4 சீட்டுக்காக கூட அங்க அடிமைப்பட்டு கிடக்க வேண்டுமா? நமக்கு தன்மானமே இல்லையா? இப்போ திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியில என்ன நல்லது நடந்தது விசிகாவினருக்கு? அதெல்லாம் அநியாயங்களை தவிர வேற எதுவும் நடக்கல. அதோட போச்சு, அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை அவமதித்து பேசுறான். அதனால அந்த கட்சியில் இருக்க வேண்டுமா? ஏதாவது டிகர் பண்ணி திருமாவளவனை சூடேற்றி நம்ம இந்த கூட்டணி விட்டு வெளியே வருவோம்.
விஜயை பொறுத்த வரைக்கும் திறந்த மனப்பான்மையுடன் அழைக்கின்றார். காங்கிரஸ் அங்கதான் போக போகுது, நாம ஏன் அங்க போகக்கூடாது? நாம விரும்புகிற ஆட்சியை நாம உருவாக்கணும். அப்போ நமக்கு அதிகமான இடங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ திமுக ஆட்சியை நம்ம உருவாக்கணும். ஆனா அது நமக்கான ஆட்சியா இல்ல. அந்த ஆட்சியில பங்கு இருந்ததுன்னா நமக்கான ஆட்சியை உருவாக்க முடியும். நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடலாம். ஆனால் இந்த திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பாஜக எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை மறைமுகமாக நட்பு சக்தியை வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு எதிராக திமுக செயல்படுகிறதே கண்டி பாஜக எதிராக செயல்படல. பாஜக எதிர்ப்பது அரசியலுக்காக மட்டும்தானே கண்டி யாரு? திமுக. நிச்சயமா இந்த மண்ணில் பாஜகவே வரக்கூடாது என்று திமுக நினைக்கல. திமுக குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பங்கனுக்கும் பாஜக காரங்க தான் போவாங்க. அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுவதா இருந்தாலும் சரி, சிலையை திறப்பதா இருந்தாலும் பாஜக காரங்க தான் வரணும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு திமுக பாஜக தடுத்து நிறுத்துது. அதனால எதுக்கு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் இந்த பேட்டியே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேசியிருப்பாங்க. திருமாவளவனுக்கு இந்த தகவல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அதிக தொகுதிக்காவது வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா காங்கிரஸை கோச்சிக்காத திமுக விசிகாவை மட்டும் கோச்சிக்குமா? அதனால கோபித்து கொள்ளாது, தயவு செய்து நம்முடைய உரிமையை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்கறாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், தொடர அவமதித்து கொண்டு அவங்க நம்ம மேல முதுகலை ஏறி சவாரி செய்து வெற்றி பெற்று ஆட்சியாளராக இருப்பாங்க. ஆனா நாம அடிப்பணிந்து அவங்கள முதுகுல தூக்கி சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் வெற்றி பெற வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கணுமா? அவங்க வெற்றி பெற்றால் நமக்கு என்ன கிடைக்குது அதையாவது சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்மளுக்கு போட்டியிடுவதற்கு இடங்கள் மறுக்கப்படுகிறதே. இவ்வளவு பெருசு விசிகா ஒரு மேயர் இடத்தை விட்டு கொடுத்தாங்களா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஊருக்கா மாதிரி பயன்படுத்துது. அங்க கூட்டணியே வேண்டாம் என்பதுதான். ராசா திருமாவளவன் அவர்களை சாதிய தலைவர் என்று சொன்ன பிறகு வெடித்து கிளம்பி இருக்கிறது விசிகாவிலும் பூகம்பம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். மெல்ல மெல்ல அங்கிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் கலக குரலை எழுப்புகின்றன. அதனால் நிச்சயமா காங்கிரஸை அடுத்து விசிகா வெளியேறுவது உறுதி செய்யப்படும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நன்றி நண்பர்களே.